கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை மதியம் சரியாக 1 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படியே ஊம வெயிலாக அடிச்சிக்கிட்டு இருக்குது. பயங்கரமான புழுக்கமாக தான் இருக்குது. இன்றைக்கி அதிகாலையிலலாம் பயங்கர புழுக்கம். வழக்கமாக அதிகாலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் ஃபேனை ஆஃப் பண்ணிடுவேன். இன்றைக்கி ஃபேனை ஆஃப் பண்ணேன், பயங்கர புழுக்கம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அப்புறம் நான் வச்ச இந்த புன்னை கன்றுகள்லாம் நல்லா தளிர் அடிச்சிருக்குது பாருங்கள், சூப்பராக தழுத்து வந்திருக்கு. டெய்லி காலையில் தண்ணி கோரி ஊற்றிடுவேன், தழுத்துருக்கு. திரும்ப ஆடு மாடு கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் முள் அள்ளி போட்டிருக்கேன் அன்பானவர்களே. அப்புறம் 4 கன்று, ஒரு கன்று தான் காட்டு பண்ணி பிடுங்கி எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. மற்ற 4 கன்றும் நல்லா தழுத்து வந்துடுச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், இதுவும் நல்லா சூப்பராக தளர் அடிச்சிட்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, 2. அப்புறம் பாருங்கள், அந்த பக்கம் இருந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி உழுது போட்டிருக்காங்க. என்னவோ நடக்குது. யாரோ சரி, எதுனாலும் கர்த்தர் நமக்கு நன்மைக்காகவே செய்வார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நான் இந்த பொடியை அவங்க இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணும் கருத்துமாக இருந்து இதை பார்த்து அப்பப்போ சத்தம் போடுவேன், இந்த பக்கம் வரக்கூடாதுன்ட்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்புறம் இது பாருங்க, இதுவும் நல்லா பெருசாக தழுத்துட்டு, சரிங்களா? தெரியுதா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் சத்தம் போடுவேன். டிராக்டர்லாம் அந்த பக்கம் இது பண்ணக்கூடாதுன்ட்டு சத்தம் போடுவேன். ஏன்னா 3-4 பேருக்குள்ள இடம் அந்த பக்கம் உண்டு. எதுவுமே அளந்து ஒன்றுமே பண்ணலை. ஒன்றுமே பண்ணாமல் அப்படி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அப்புறம் நம்மளுக்கும் நாளைக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அங்கே இருந்து நான் சத்தம் போட்டுட்டு தான் இருக்கேன், இந்த பக்கம்லாம் வரக்கூடாதுன்ட்டு. நமக்கு காம்பவுண்ட் போட வழி இல்லை அன்பானவர்களே. இதுவும் நல்லா தழுத்து வந்துட்டு, சரிங்களா? 4 மரத்தையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய மரமாக வந்துட்டுனா அதுக்கு பிறகு பயம் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? டிராக்டர்லாம் அந்த பக்கம் இந்த பொலிக்கு இந்த பக்கம்லாம் ஏற்றி இந்த பக்கம் நான் கொண்டு திருப்புறாங்க. பொலியை நாசம் பட்டு அப்புறம் கஷ்டமாயிடும். இந்த பக்கம் டிராக்டர் ஏற்றி இந்த பக்கம் திருப்பி சத்தம் போட்டேன், இந்த பக்கம்லாம் டிராக்டரை கொண்டு வரக்கூடாதுன்ட்டு. பொலிக்கு மேலேயே டிராக்டர் ஏற்றி கொண்டு போயிருக்காங்க, அப்படிலாம் உழுகுறாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆண்டவரே, உங்கள் இடம், உங்கள் ஊழியம், உங்கள் வீடு, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்ட்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேப்பங்கன்றுக்கும் இப்போ தண்ணி ஊற்றுறேன், சரிங்களா? தண்ணி ஊற்றாமல் இருந்ததுனால அது தழுக்காமல் அப்படியே நின்றுட்டு இருந்தது, சரிங்களா? அதனால் இப்போ தண்ணி ஊற்றுறேன். அதனால் இப்போ அதுவும் நல்லா தழுத்து வர ஆரம்பிச்சிருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்புறம் இந்த கட்டிலெல்லாம் அந்த பழைய கூடாரத்துக்குள்ளே தான் தூக்கி போட்டிருந்தேன். கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிது, சரிங்களா? அப்போ போய் அதை கரையானை தட்டி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் பார்த்தேன், 2 கட்டிலும் கரையான் பிடிச்சி நாசமாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த கட்டில் உள்ளே தூக்கிட்டு வந்துட்டேன். உள்ளே எடுத்துக்கொண்டு போட்டு நான் படுக்கிறதுக்கு செட்டப் பண்ணிட்டேன். ஆனால் கட்டிலில் படுத்தா காற்று வர மாட்டேங்குது. ராத்திரி காற்று இந்த நேரம் தரையில் தான் வருது, கட்டிலுக்கு காற்று வரல. அதனால் நேற்று கீழே தரையில் தான் படுத்திருந்தேன், துண்டு விரித்து தரையில் தான் படுத்து தூங்கினேன். கட்டிலில் கொஞ்ச நேரம் படுத்து பார்த்தேன், உள்ளே சுத்தமாக காற்று வரல அன்பானவர்களே. அதனால் கட்டில் சாப்பிட்றக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப உள்ளே கொண்டு வச்சிட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா?